இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். ரெண்டாவது அத்தியாயம் 183வது வசனம் பக்ராவுடைய. இப்போ அல்லாஹ் உம்மத்துக்கு புது உம்மத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். எப்படியெல்லாம் அந்த உம்மத்து எதெல்லாம் கற்றுக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கணுங்கிற அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு. இது ஃபுல்லாகவே இந்த தர்பியத் தான். பக்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தம் 286 ஆயத்து, 143 ஆயத்து கிட்டத்தட்ட பனி இஸ்ராயல்கள் அவங்ககிட்ட பேசுனது, எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசுனது. இங்கே 144 43லேருந்து 286 வரைக்கும் கற்றுக் கொடுக்கறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த எப்படி இருக்கணுங்கிறதுல எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம், நன்மைனா என்ன, முதல்ல நன்மையுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். முதல்ல நன்மையுடைய வேறு எது, ஆணி வேறு எது, அல்லாஹ்வுக்காக செய்யணும், உலகத்துக்கு காட்டக்காக செய்யக்கூடாது, துனியாவுடைய டார்கெட் வச்சு செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒவ்வொரு நன்மையாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்போ தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்னான், தர்மத்தை பற்றி சொன்னான், அப்புறம் வசியத்து எப்படி இருக்கணும், சொத்து மரணிக்கும் போது எப்படி இருக்கணும்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நோன்பை பற்றி சொல்கிறான். இப்போ அதில் நோன்பை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் அது. தொழுகையும் ஆரம்பத்தில் படிப்படியாக தான் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் மக்கால தொழுகை எப்படி இருந்தது, சுபூல 2 ரக்காத்து, அசரில் 2 ரக்காத், 2 வக்து தான். காலையில் 2 ரக்காத் தொழுக, அப்புறம் சாயந்தரம் 2 ரக்காத் தொழுக, மொத்தமே 2 வேளை தொழுக தான் இருந்தது. மக்காவிலேயே இதுக்கு போனாங்க, மேராஜ் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 10 வருஷம் கழித்து மேராஜுக்கு போனாங்க. அப்போ தான் 5 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடமையாக்கணும். அப்போ அந்த 5 வக்து எப்படி இருந்துச்சு, எல்லாமே 2 ரக்காத் தான். சுபு 2, லொஹர் 2, அசர் 2, மகரிப் 2, இஷா 2, எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே 2 ரக்காத் இருந்தது. அதுக்கப்புறம் மதீனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மஸ்ஜிது கட்டினாங்க, பாங்கு சொல்லப்பட்டது, ஜமாத் தொழுகை வைக்கப்பட்டது, ஆண்கள் கண்டிப்பாக ஜமாத்துக்கு வரணும்னு சொல்லப்பட்டது, பெண்கள் வரலைன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் மஸ்ஜித் அது ஃபைனல் ஆச்சு. அதே மாதிரி தான் ஜக்காத்து. எது நோன்பும் ஸ்டெப்பாக கடமையாக்கப்பட்டது. மக்காவில் பொறுத்த வரைக்கும் நோன்பே கிடையாது. மக்காவில் நோன்பே கிடையாது. நோன்பு மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடமையாக்கப்படுது. இப்போ அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடமையாக்கப்பட்டது. முதல்ல 3 நாள் மட்டும் வைங்க, 14, 15, 13, 14, 15, இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 2 நாள் பிறை கணக்கில் ஒவ்வொரு மாதத்துலேயும் 13, 14, 15 3 நாள் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அல்லாஹ் ஆர்டர் பண்ணான். அதுக்கப்புறம் ரம்ஜான் மாதம் மட்டும் வைங்க அப்படின்னா, மாதம் ஃபுல்லாகவே வைங்க, ஆனால் உங்கள் இஷ்டம், முடிஞ்சால் வைங்க, வைக்காமலும் இருங்க அப்படின்ட்டான். வைக்க முடியாதவங்க, அதாவது வைக்கிறதுக்கு முடிஞ்சாலும் வைக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. நோன்பு வைக்கல அப்படின்னா, சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்கன்னா. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன பண்ணால் வச்சு ஆகணுன்ட்டான். இனிமேல் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் ஒவ்வொன்றும் நல்லா படிப்படியாக அதை ஆக்கணும். அப்போ இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி தான் படிப்படியாக ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். இப்போ அதில் அல்லாஹ் நிறைய ஹிக்மத் வச்சுருந்தா அவங்களுடைய இந்த சூழ்நிலை, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் சாப்பிடவும் கூடாது அப்படின்னா அவங்க இன்னும் டிஃபிகல்ட் ஆயிரும் அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க அந்த டெரைனுக்கு அப்படி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து அல்லாஹ் அவங்கள வைக்க சொன்னான். நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற யாருக்குமே, இன்றைக்கி அரபுகள் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கிறதுலே ஜாலியான நோன்பு அவங்க வைக்கலாம். ஏன்னா அவங்க வேலை வெட்டிக்கு கூட போக வேண்டியது கிடையாது. ஏன்னா வீட்டில் இருந்து கவர்மெண்ட் அப்பப்போ பணம் கொடுத்துரும். மோஸ்ட்லி நிறைய அரபு கண்ட்ரிஸோடைய நிலைமை என்ன, கவர்மெண்ட் மாதம் அமௌண்ட்டு கொடுத்துரும். அதனால் சும்மா அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே இருப்பாங்க. சும்மா அவங்க தொழிலுக்கு போகிறது மட்டும்தான் அவங்க பண்ணுற வேலையை பெரும்பாலும். இப்போ கொஞ்சம் நிலைமையெல்லாம் மாறி இருக்கு, வேற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் அரபுகள்கிட்ட ஏற்கனவே பாப்புலராக இருந்துச்சு. எதுக்கு பாப்புலராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு நோன்பு வைக்க கற்றுக்கணும். நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. குதிரை இருக்குல்ல, அதை நோன்பு வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒட்டகம் ரொம்ப லாங்கு போகும். வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு சாப்பிட வச்சு ஒரு நாள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு போயிடும். ஆனால் குதிரை வேலைக்கு சாப்பிடும். அதுக்கு தண்ணியும் அதிகமாக தேவைப்படும்.
அப்போ அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அங்கே பாலைவனத்துல வச்சிருக்காங்க, அப்போ குதிரையை அவங்க யூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பொழப்பே என்ன, கொள்ளையடிக்கிறது. இவங்களுடைய பொழப்பே என்ன, அரபுகளுடைய பழக்கம் வருமானமே என்ன, கொள்ளையடிக்கிறது. அந்த பக்கமாக ஏதோ ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சுன்னா சூறையடிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய தொழில. ஏன்னா அங்கே எதுவுமே விளையாது. அப்போ அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே வந்து அதனாலதான் குறைஷிகள் பிசினஸ் பொருள் கொண்டு போனாங்கன்னா அதை யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஆனா குறைஷிகள் மற்றவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. வெளியூர்காரன் ஒருத்தன் வந்துட்டானா அவனை கொள்ளையடிக்கிறது தான் இது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளங்களுக்குள்ளேயே கொள்ளையடிச்சுக்குவாங்க. சின்ன குளத்தை போய் டக்குன்னு போய் ரவுண்ட் அப் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறது அவன் திருடிட்டு வந்து வச்சிருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க. இப்படி வந்து நடப்பாங்க. அப்போ வந்து வேகமாக போயிட்டு வேகமாக வரணும், அட்டாக் பண்ணும்ல. அப்போ இவங்க ஒட்டகத்தில் டொபுக்குன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது, குதிரையில் போடும். ஆமாம், குதிரை வந்து அந்த ஏரியாவுக்கு பழக்கம் கிடையாது. அப்போ குதிரை இவங்க எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா திருடுறதுக்கு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் சூப்பர் பைக்கு கார் மாதிரி வச்சுக்கோ. அப்போ வேகமாக போனால் தானே செயின் பறிச்சுட்டு ஓட முடியும். அதனால் அவன் நல்ல குவாலிட்டியான T50 போவான், செயின் திருடுறதுக்கு போக மாட்டான். சைக்கிளில் போவானா திருடுறதுக்கு போக மாட்டான். என்ன நல்ல பைக்காக இருக்கணும், அதை ஒருத்தன் கையில் வண்டி கொடுத்துட்டு நீ உட்காந்துட்டே நம்ம போய் திருடிட்டு வரமா. அப்போ இந்த திருட்டு வேலைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கொலை பண்ணிட்டு சக்குன்னு வரும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டு சல்லுன்னு போகிறது குதிரை போகும். அப்போ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்காம ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா துரத்திட்டு வருவான்ல அவன். அப்போ எதுக்காகன்னா அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவன் விடுவானா, அவன் கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வருவான். ஒட்டகத்தை வச்சோ அதை வச்சோ ஒரு துரத்திட்டு வருவான். இது குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 கிலோமீட்டராவது இது தாண்டணும். ஆனால் 50 கிலோமீட்டர் 60 கிலோ தெரியல, ரஃபா சொல்கிறேன். ஒரு 50 கிலோமீட்டர் கூட இது வந்து போகாது, சாப்பாடு இல்லைன்னா போகாது. அப்போ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையில இருந்த ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு கொடுக்கவே மாட்டாங்க, தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்தா அது சாப்பாடே கொடுக்காம நடக்க விடுவாங்க. அப்போ அந்த குதிரையுடைய பிராக்டிஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோறு இல்லாமலே அது நடக்கிற அளவுக்கு அது பழகிரும். அது நோன்பு, அதுக்கு பேர் வந்து நோன்பு. அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து நோன்புன்னு வச்சான். அப்போ அதுவே அல்லாஹ் வந்து இங்க பட்னி கிடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இபாதத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போது இவங்களுக்கு ஏற்கனவே பழகின அந்த பேர் இருக்குல்ல, அதே பேர் அல்லாஹ் வந்து இந்த நோன்புக்கு வந்து வைக்கிறான். அப்போ இதுல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வெயில்ல நடக்கிற ட்ரைனிங்கும் குதிரைக்கு கிடையாது, பட்னியில அதுவும் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதனாலதான் உலகத்திலேயே எந்த குதிரைக்கு வேல்யூ ஜாஸ்தி, அரபு குதிரைக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இன்னைக்குமே அரேபிய குதிரை அப்படின்னா என்ன வேல்யூ ஜாஸ்தி, ஏன்னா அதோட ட்ரைனிங். இப்ப இன்னைக்கு சாதா மாட்டுக்கும் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, சாதா கோழிக்கும் சண்டை கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி அது சண்டை குதிரை, அது வந்து ஃபைட்டர் ஜெட் மாதிரி அந்த காலத்து குதிரை. அப்போ இந்த குதிரைக்கு அவங்க வச்சிட்டு இருந்தது அல்லாஹ் வந்து இவங்க என்ன பண்ண மனுஷங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்றோம். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழக்கூடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு முன்னாடி நான் நோன்பு வைக்க சொல்லியிருந்தேன். மூசா நபி நோன்பு வச்சாரு, ஈசா நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அதெல்லாம் குரானே நமக்கு வந்து காட்டுது. அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு நோன்பு வச்ச மாதிரி உங்களுக்கும் நோன்பு நான் கொடுக்குறேன்னா. அப்ப நான் சொன்னல அந்த நோன்புங்கிறது அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ குதிரை வந்து போருக்கு போகும், அதுக்கு போகும். இப்போ மனுஷன் எதுக்கு போகும், மனுஷனை வந்து டிஸ்டர்ப் பண்றதே எதுனா, இப்போ திருடுறான். ஏன் திருடுறான், ஆசை வருது அதனால திருடுறான். ஐபோன் போய் திருடுறான், ஏன் அவன்கிட்ட ஒன்று இருக்கணும்னு திருடுறான். அப்புறம் போய் செல்வம் திருடுறான், கார் திருடுறான், பைக் திருடுறான். எதுக்கு, தன்னுடைய அந்த உடல் சொகுசான வாழ்க்கை. திருட்டு பசங்களை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, அவங்களுடைய நப்சுடைய அந்த தேவையை வந்து அதிகமா நிறைவேற்றுவாங்க. அப்போ இந்த பூமியில வந்து ஒழுக்கக்கேடு நடக்கிறது ஏன், இந்த பேராசையின் காரணமா தான். அப்போ மனுஷன் வந்து பேராசை வந்துருச்சுன்னா, அந்த ஆசை வந்துருச்சுன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கண்ட்ரோல் பண்ணாதனாலதான் அவன் என்ன பண்றான், தப்பா இது பண்றான், அடுத்தவன் பொருளை திங்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா மனுஷனுக்கு வந்து தன்னுடைய உடம்பு மேலேயே கண்ட்ரோல் கிடையாது. நம்மளால வந்து இப்போ பத்தியம் இருக்கு சொன்னா நமக்கு அப்படியே அறுத்து இது பண்ற மாதிரி ஏன் இருக்க முடியல, நல்லது இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப சாப்பிடாம இருக்க வேண்டியது முடியல. ஏன் முடியல அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம நப்சுக்கு நம்ம அடிமையா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இதுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி அப்ப எல்லாம் என்ன பண்றான், நீ மனுஷனா இருக்கணும், நீ இந்த உலகத்துல வந்து கிடைக்காத பொருள் மேல நீ ஆசைப்படக்கூடாது, உனக்கு நியாயமான வழியில கிடைக்கிற பொருள் மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். அப்படின்னா உனக்கும் உடம்பு மேல கண்ட்ரோல் இருக்கணும். என்னதான் நாம் தொழுதாலும், என்னதான் நம்ம வந்து குரானை படிச்சாலும், என்னதான் அல்லாஹ்வை நினைச்சாலும் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ற ஒரு ட்ரைனிங் நமக்கு தரப்படல அப்படின்னா நம்மளால கண்ட்ரோலா நடக்க முடியாது, நம்ம சரிகிடுவோம்.
அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், நோன்பு நமக்கு கடமையாக்குற. இது எல்லா உம்மத்துகளுக்கும் கொடுக்கப்பட்டது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தக்குவா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக திகழக்கூடும். இந்த நோன்பு ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இப்படி ஆயிருவீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அரபுகள் பயிற்சி அவங்க தக்குவா இல்லாம இருக்கிறதுக்காக நோன்பு வைக்க சொன்னாங்க. யாரு திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வைக்க சொன்னாங்க. இவன் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இல்ல நீங்க நோன்பு நல்லதுக்காக வைங்க, ஆனா குதிரையை வைக்க நீங்க வைங்க. கண்ட்ரோல் குதிரையை பண்ணக்கூடாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கும் போது அப்ப இதுல இருந்து நிறைய இதுல பர்க்கத்து இருக்கு. தவறான விஷயங்கள் நம்ம சாப்பிட மாட்டோம். அது அடுத்தது கடைசியா அது இந்த 6 வசனம் டோட்டல். இந்த 6வது வசனம் வரும்போது இந்த நோன்புடைய மக்சதும் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். இங்க சிம்பிளா சொல்லிட்டான், தக்குவாவுக்காக தான் நோன்பு ஏன் அப்படின்னா தக்குவாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டான். இதே மாதிரி தீனுடைய பாதையில நம்ம போகும்போது சாப்பாடு இல்லாம ஆகும். கொண்டு போய் ஜெயிலில் போடுவான், மிரட்டுவான், கட்டி போடுவான். பிலால் கட்டி போட்டாங்களா? வேலைக்கு சோறு கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சின்பம் இப்போ அபு தாலிப் கனவாயில என்ன நடந்துச்சு? சாப்பாடு கிடைச்சதா? இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், சாப்பாடே இல்லைனாலும் நீங்க எனக்காக தீன்ல நிலைச்சியா இருக்கணும். இவங்க எப்படி பண்ணாங்க, மண்ணு சொல்வா இல்லைன்னா கொடுத்ததுக்கே ஒரே சோறே எங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க அல்லாஹ் என்ன பண்றான், நீ சோறே கொடுக்காத. இந்த உம்மத்து எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் எப்படி பக்குவப்பட்டாங்க. நீ சாப்பாடே கொடுக்காதெல்லாம் மண்ணு சொல்லலாம் கொடுத்துருந்தாங்க என்ன நினைச்சிருப்பாங்க, கும்பிடு போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு பேரிச்சம்பழம் சஹாபாக்கள் இந்த தபுக் போர்ல எல்லாம் என்ன கணக்கு, ஒரு நாளைக்கு ரேஷன் என்ன படையில ஃபுட்டு கொடுக்கறது. டூர் கூட்டு போவாங்களே பேக்கேஜ், உம்ராக்கெல்லாம் கூட்டு போறாங்களே, சாப்பாடு மோசமா இருந்தாலும் தாம் தூம்னு குதிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போன டூர் பேக்கேஜ் எவ்வளவு, 3 மாசம் 6 மாசம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட அது போயிட்டு ரிட்டர்ன் வந்தது கிட்டத்தட்ட 150 நாள் ஆச்சு. 150 நாள் சாப்பாடு என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம். டே 1க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், அவ்வளவுதான் சாப்பாடு. அது சாப்பிட்டுட்டு வாயில வச்சுக்கணும். அதுக்கும் ரசூலா என்ன சொல்றாங்க, நடுவில் ஒரு ஆறு வரும், அந்த ஆறு நான் போறதுக்கு முன்னாடி யாரும் எடுத்து தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது, அந்த ஆறை கிராஸ் பண்ணிட்டு போறேன். எதுக்கு டெஸ்ட் பண்றாங்க, நான் சொன்னா கிழிச்ச கோட்டு தாண்டாங்களா இல்லை. ஏன்னா இந்த கூட்டம் நாளைக்கு போர்ல ஜெயிச்சதுன்னா தங்கம் எடுக்காதனா எடுக்கும், அடுத்த வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுக்காதனா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கும். இது மாதிரிலாம் நடக்குது. பின்னாடி ஒரு சஹாபி கூட ஒருத்தர் என்ன ஆகுது, அவர் ஒரு போறாரு, ஒரு பெட்ஷீட் ஒன்று நல்லா சூப்பரா இருக்கு, பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிறாரு, எடுத்து துணிக்குள்ள வச்சுக்கிறாரு, அவருடைய அந்த பேக்குக்குள்ள வச்சுக்கிறாரு, போர்ல கொண்டாந்து எல்லாம் வச்சிடுறாரு. கடைசியா அது ரசூல்லா கரெக்டா சொல்றாங்க, ஒருத்தர் இதை எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே அது கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது என்னமோ நடக்குது, சரியா ஞாபகம் இல்லை அந்த சம்பவம். மொத்தத்துல இப்படி ஒன்று நடக்குது. இதே மாதிரி கனிமத் பொருள்ல ஒரு சஹாபி இதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் செத்துறாரு போர்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே சண்டை நடந்த சண்டையில ஒன்று எடுத்து வச்சிட்டாரு, அடுத்த நாள் சண்டை நடந்து செத்துட்டாரு. அப்ப ரசூலா சொல்றேன், இதனால அவர் நரகத்துல இருக்கிறாருங்கிற. எப்போ உயிரே போயிருச்சு, ஷஹாதத்து, உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த எடுத்த ஒரு பொருளுக்காக நரகத்துல இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு டிசிப்ளின் இஸ்லாம் எதிர்பார்க்குது. நாம எப்படி நடக்கிறோங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஹலால் ஹராமு கேர் பண்றது கூட கிடையாது. இப்ப நம்ம கதியெல்லாம் என்னங்கிறது நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணி நம்ம நினைச்சுக்கிறோம், தொழுகிறோமே, நம்ம ரம்ஜான்ல ஃபுல்லா நோன்பு வச்சோமே, நம்ம எப்படி நரகம் கிடைச்சிரும், நம்ம நோம்பாளிகளுடைய வாசல் போய் இங்க ஜிஹாதுல போய் கொல்லப்பட்டவர், இதுக்கு மேல ஒரு அமலே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆளு எடுத்து வச்ச போர்வை யூஸும் பண்ணல, ஆனா போர்வைக்காக எங்க போயிட்டாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. அப்ப எவ்வளவு டேஞ்சரான, எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்துடைய இது மீறோங்கிறது புரிஞ்சுக்கணும்.